ரீசெண்டா பாலிவுட்டை பார்க்கும்போது இந்த செவரு இன்னும் எத்தனை படங்களோட காவு வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்க சவுத் இந்தியால நல்லா போற படங்களை ரீமேக் பண்றேன்னு கொண்டு போயிட்டு நாய்க்கச்ச செருப்பு மாதிரி போட்டு கொதறி வைக்கிறாங்க. அப்படி ரீசெண்டா கொதறி வைக்கப்பட்ட ஒரு படம் எதுன்னு பாத்தீங்கன்னா லவ் டுடே. இந்த லவ் டுடே படத்தை வந்து ஹிந்தியில ரீமேக் பண்றேன்னு சொல்லிட்டு லவ் டே சே லவ் யாப்பா அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணிருக்காங்க. இந்த லவ் டுடே படம் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை போய் ஒரு தடவை பார்த்தா போதும். பிரதீப் ரங்கநாதன் எவ்வளவு சூப்பரான நடிகர்னு தெரியும், இவானா எவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னு தெரியும், இவர் எவ்வளவு சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காருன்னு தெரியும். எல்லாமே இந்த படத்துல பெஸ்டா தெரியும் அந்த படத்தை பார்த்தா. ஏன்னா அந்த படத்துல எல்லாமே அந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்குது. 5 கோடியில எடுத்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணும்னா இங்க 60 கோடியில 12 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கான். அந்த அளவுக்கு அந்த படம் அவங்க ஆடியன்ஸ்க்கே பிடிக்கல. ஆக்சுவலா இவங்க பண்ற ரீமேக் எல்லாம் பார்க்கும்போதுதான் இந்த மனுஷன் எனக்கு கடவுளா தெரியறாப்ல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.